Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நம்ம ஊற வைக்கணும். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இது கூடல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் போல வத்தத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்தால வந்து நம்ம இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 6லேருந்து 7 அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிச்சதுக்கப்புறமா இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கணும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் இருக்கும். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துட்டு இதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. அப்புறமா மசாலாவும் நான் எடுத்து வச்சுட்டேன். மசாலாவும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா நண்டு எல்லாமே ஊற வச்சது அதுவும் ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுவும் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாயை வந்து நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த பச்சை வடை போகிறது வரை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா நண்டு அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நம்ம வந்து இதை நல்லா பரட்டி எடுத்துக்கணும். அது கூடல ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். நண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நண்டை வந்து நல்லா பரட்டினதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வத்தத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் நல்ல மிளகுத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மசாலா எல்லாமே அடி பிடிக்காமல் இருக்கணுங்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதை வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த நண்டு எல்லாத்துலேயும் பிடிக்கிற மாதிரி இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா கொஞ்சமாக அந்த ஜாரில் தண்ணி ஊற்றி நான் அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி மசாலாவுக்கு வந்து உப்பு சேர்த்துருந்தோம். அப்புறம் நண்டு ஊற வச்சதுக்கும் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இதை சிம்மில் வச்சு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா இதில் வந்து கெட்டியான பால், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து ரொம்ப கொதிக்கலாம் கூடாது. நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே வந்து இதில் கொஞ்சம் இந்த கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து இறக்கி வச்சிட வேண்டியதான். தேங்காய் பால் சேர்த்தோடனே ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து உடனே நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்து செஞ்சுருக்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.